ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அமேசிங் தாட்ஸ் ஆஃப் மீ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாரத்தோட ஸ்டார்ட் எப்படி நாமினேஷனோ அதே மாதிரி வாரத்தோட எண்டில் யார் ஜெயிலுக்கு போவா அப்படிங்கிறத டீம்மேட்ஸ் முடிவு பண்ணணும். நத்திங் பட் யார் ஒஸ்ட் பர்ஃபார்மர், யார் பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இதில் ஒஸ்ட் பர்ஃபார்மராக நிறைய பேர் ஆதிரையும் அரோராவையும் சொன்னாங்க. இதில் நிறைய பேர் காமனாக கொடுத்த ரீசன் என்ன அப்படின்னா, சுவாரஸ்யம் இல்லை, அவங்கக்கிட்ட பொட்டென்ஷியல் இருந்தும் அவங்க அந்த ஃபுல் பொட்டென்ஷியலை யூஸ் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரீசன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன் சொல்லி இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒஸ்ட் பர்ஃபார்மருக்கு நாமினேட் பண்ணாங்க. பெஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனி அண்ட் சபரி இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் பர்ஃபார்மராக வந்தாங்க. ப்ளஸ் இவங்களோட துஷாரும் திருப்பி நெக்ஸ்ட் வீக் கேப்டன்சிக்கு போட்டி போடுவார். ஸோ மொத்தமாக அந்த 3 பேரில் யார் நெக்ஸ்ட் வீக்கோட கேப்டன் அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். நிறைய நேற்றுக்கு துஷாரோட கேப்டன்சியை திருப்பி வாங்கிட்டாங்க. ஸோ அதனால அவர் நெக்ஸ்ட் வீக் கேப்டன்சி டாஸ்கில் இருப்பாரா இல்லையா அப்படிங்கிறதையும் பிக் பாஸோட முடிவு தான் இருக்குது. இன்றைக்கி ஓட்டிங் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அரோரா தான் லீஸ்டில் இருக்காங்க. ஸோ போக போக தான் தெரியும் அரோரா இந்த கேமில் கண்டினியூ பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அரோராவோட ஃப்ரெண்டு ரியா பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டை பற்றி நான் இன்டர்நெட்டில் தப்பாக பேச மாட்டேன், அவங்க பண்ணுறது தப்பு, அதை நான் அவங்கள நேரில் மீட் பண்ணும்போது நான் எப்போ எனக்கு மீட் பண்ண சான்ஸ் கிடைக்குதோ அப்போ நான் அவங்கள மீட் பண்ணி சொல்லிக்கிறேன். நான் அதை சோஷியல் மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் விரும்பலை அப்படின்னு சொல்லி கிறிஸ்டல் கிளியராக பேசியிருந்தாங்க. அவங்க ஆக்சுவலாக நான் கூட நினச்சேன் அவங்க ஃப்ரெண்டுக்கு அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணி தான் வீடியோ போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவங்க கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணலை, என் ஃப்ரெண்டு பண்ணுறது தப்பு தான், ஸோ நான் அதை அவங்கக்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சூப்பராக நம்ம ஃப்ரெண்டையும் விட்டு கொடுக்காம அட் த சேம் டைம் எப்படி நெகட்டிவிட்டியை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சூப்பராக அவங்க ஹேண்டில் பண்ணாங்க. அதே மாதிரி அப்பப்போ நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் வினோத்துக்கும் சண்டை வருது. அது பார்க்குறதுக்கு சண்டை மாதிரியே இல்லை, ஒரு மாதிரி காமெடியாக இருக்குது. அட் த சேம் டைம் அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, உடனேவும் சேர்ந்துக்கிறாங்க. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. கண்டென்ட் வைஸ்ன்னு பார்த்தா நம்ம விஜே பாரு கொஞ்சம் கண்டென்ட் கொடுக்குறாங்க. இப்போ வரைக்கும் உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் இந்த பிக் பாஸ் சீசனில் யார், அவங்க எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.